டீ எடுத்துட்டு வரும்பொழுதே அந்த ஃபோனும் எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. என் பக்கத்திலேயே தான் வச்சு படுப்பேன். அம்மா எழுந்துக்கும் பொழுதே காலையிலயே அதுக்கு சார்ஜ் போட்டுருவாங்க. அது 2 பாயிண்ட் இறங்கிட்டு இருந்துச்சுன்னா கூட போட்டு வை அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதனால காலையில எழுந்து அம்மா டீ வைக்கும்பொழுதே சார்ஜ் போட்டு வச்சுருவாங்க. நான் எழுந்தவுடனே ஃபோன் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. அந்த டீ கூட குடிக்க மாட்டேன். கேம் விளையாடுறதுக்கு உட்காந்துக்குவேன். இந்த ஃபோன் வாங்குறதுக்கெல்லாம் கூட ஒரு வெறித்தனம்னு சொல்லலாம். முதல்லலாம் என்னுடைய தங்கச்சியோட ஃபோனு இருந்தது. அப்போ பசங்க அந்த ஃபோன கண்டுக்காதப்ப என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்கும். அப்ப நான் அத விளையாடுவேன். ஒரு டைமு ஃபோன் என்கிட்ட குடுத்துருந்தாங்க. அப்ப அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்ததால, அவங்க வீட்லயே பசங்க எல்லாமே ஒண்ணா படுத்துக்கிட்டாங்க வாடகை வீட்ல. அப்ப நைட் ஆயிடுச்சு. ஃபோன வாங்கிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்ப நானு கை நீட்டும்பொழுது எங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. "ஃபோன் வேணுமா? குழந்தை விளையாடுனுங்குது" அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது! அவங்க ஃபோன அவங்க கேட்குறாங்க. அம்மா என்ன இந்த மாரி சொல்றாங்க அப்படின்ட்டு. "இந்தா எடுத்துட்டு போ. நாளைக்கு வாங்கிக்கிறேன் வேணும்னா" அப்படின்ட்டு சொன்னேன். "இல்ல எனக்கும் கழுத்து வலிக்குது" அப்படின்ட்டுனேன். உடனே என் தங்கச்சி சொல்லிச்சு, "இல்ல ஜெயா வச்சுக்கோ விளையாடு" அப்படின்னு. "இல்ல வேணாம் எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அம்மா சொன்னாங்க, "அதுதான் சொல்லுதுல்லம்மா வச்சுக்கம்மா ஃபோன" அப்படின்ட்டு. எனக்கு எங்க அம்மா இப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது! அப்புறம் எங்க தங்கச்சி போயிட்ட பிறகு சொன்னா, "அம்மா அவங்க ஃபோன அவங்க கேட்குறாங்க. அதுக்கு தாம்மா நான் குடுத்தேன். அது இவ்வளோ நேரம் குடுத்து வச்சதே இவ்வளோ இது இல்ல" அப்படின்னேன். இருந்தாலும் நீ விளையாடும்பொழுது வந்து கேட்டாங்களா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா அப்படின்னு. அட! இதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கியிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்னோட தம்பி டச் மொபைல் வாங்கியிருந்தான். அப்ப அவன் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே பழைய ஃபோன வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டுக்கிறான். எனக்கு தெரியாது. அவன் புது ஃபோன வந்து கிச்சன்ல சார்ஜ் போட்டு போயிருக்கான்னு. ஒரு 11 மணிக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் சார்ஜ் ஏறிடுச்சான்னு. என்ன சார்ஜ் ஏறிடுச்சா? ஃபோன நீ பேசிக்கின்னு சார்ஜ் ஏறிடுச்சான்னு என்கிட்ட கேட்குறேன்னேன். ஏய்! புது ஃபோனு கிச்சன்ல சார்ஜ் போட்டுக்கிறேன். அம்மாட்ட கேளு அப்படின்ட்டு சொன்னான். அப்புறம் அம்மாகிட்ட சொன்னேன். அப்புறம் அம்மா எனக்கு அது தெரியலம்மா நீ பார்த்து குடுன்னு. பார்த்தா